39 பேர் கரூரில் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை பார்க்க வந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இது கரூர் மக்களை பொறுத்தவரை ஒரு பேரிடராகவே பார்க்கிறார்கள். ஏனென்றால் உயிர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய காலணிகளை விட்டுவிட்டு சுமார் ஒரு 5000 பேருக்கு மேலாக ஓடியிருக்கிறார்கள். உயிர் பிழைப்பதற்காக மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரே நேரத்தில் ஒரு 20,000 to 25,000 நபர்கள் ஒன்று கூடக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும், மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், இது குறித்தெல்லாம் முன்பே பேசியிருக்க வேண்டும். காலதாமதமாக இருந்தாலும் நம்மிடையே பேசுவதற்காக பேரிடர் மேலாண்மை நிபுணர் பிரபுகாந்தி நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவுடன் இணைந்திருக்கிறார். இனி லாவண்யா, நீங்கள் உங்களுடைய கலந்துரையாடலை துவங்கலாம். வணக்கம். கரூரில் மிகப்பெரிய ஒரு கொடுந்துயிர் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது கரூரில் அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களினுடைய அழுகை தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது என்று கூறலாம். 39 பேரினுடைய மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஒரு துயரமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் கரூரில் அந்த பிரச்சாரம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சாரம் நடைபெறும் பொழுது என்னென்ன முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும், காவல்துறை எந்தெந்த விஷயத்தில் சறுக்கியது, அதே போல திமுக அரசு இது போன்ற மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த தவறியது, தாவேகா தரப்பில் என்னென்ன மாதிரியான குறைபாடுகளை அவர்கள் சரி செய்யவில்லை போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் பேரிடர் மேலாண்மை நிபுணர் மற்றும் பொறியியலாளர் பிரபுகாந்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ ஒரு மேஜர் இஷ்யூவை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான ஒரு பெரும் துயர், பெரும் மரணம், ஒரு இரவுல பல பேருடைய ஒரு துயர குரலை கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன மாதிரியான குறைபாடுகள் அங்கே இருந்தது, என்னென்ன விஷயங்கள்ல சறுக்கி இருக்கிறோம்? இந்த விபத்து நடந்தோன்னு நாங்கள் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தோம். ரெடி பண்ண வச்சு அங்கே இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஃபுட்டேஜ் அது மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று இது ஓப்பனாக சொல்லணும்னா ஜாலியான் வாலாபாக் ட்ராஜடி நடந்தது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக தான் இது நடந்ததுன்னு கூட சொல்லலாம். இல்லை இன்னொரு பாயிண்ட் என்னன்னா டிசிப்ளின் ஃபேக்டர் இல்லவே இல்லை, டைம் டிலே, அதனால தான் மிகப்பெரிய விஷயம். இன்னொன்று நீங்கள் ஸ்டாம்பேடு நீங்கள் ரிப்போர்ட் எல்லாமே கேஸ் ஸ்டடி அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கலரைச்சு தான் நடக்கும். நீங்கள் சென்னை மெரினா பீச்சில் கூட கலரை டைம் தான் நடக்கும். ஏன் அது மாதிரி நடக்குதுன்னா, ஒரு கூட்டம் கூடுறதுக்கு க்ரௌடு இப்போ ஒரு 30,000 பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்கன்னா 2,000 பேர் 3,000 பேர் ஒரு ரெகுலர் இன்டர் ஆஃப் டைமில் உள்ளே வருவாங்க. ஆனால் 30,000 பேரும் ஒரே டைமில் எக்ஸிட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு கூட்ட நெரிசல் எல்லாமே நடக்குது. இப்போ இங்கே நடந்த விஷயத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்சி டிபார்ட்மெண்ட்டை தவறிச்சு தான் சொல்லணும். ஏன்னா ஈவன் டிஜிபி பேசிட்டு கூட 10,000 பேர் தான் வருவாங்கன்னு விஜய் கட்சி சொல்கிறாங்க. ஆனால் வந்தது 30,000 பேர். அப்போது கவர்மெண்ட் ஒரு கட்சி நிர்வாகம் சொல்கிற ரிப்போர்ட்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு நீங்கள் அசஸ்மெண்ட் ஃபார்ம்லாம் பண்ணீங்களா? ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார்ம்லாம் ஒன்று இருக்குங்க. அதில் மெத்தடாலஜின்னு ஒரு ரூட் மேப் ரெடி பண்ணி ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறதுல தவறிட்டாங்க. அப்படி தான் நல்லா தெரியுது. இல்லை இன்னொரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேரவன் கார் சூஸ் பண்ணது, அந்த சைஸு, அந்த கார் அந்த இடத்துல நிறுத்துறதுக்கான லொக்கேஷன் இல்லை. நான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, ஒன்றும் கரண்ட்டாக லைவில் இருக்கிறவர், ப்ளஸ் அவர் கட்சின்னு மட்டும் பார்க்காம ரசிகர்கள் நிறைய பேர் பார்க்கறதுக்கான க்ரௌடு வரும். இப்போ 10,000 பேர், இப்போ நீங்கள் 39 பேர் இறந்துருக்காங்களேங்க, அதில் எத்தனை பேர் கட்சிக்காரங்க, எத்தனை பேர் பொதுமக்கள் அப்படின்னு பிரித்து பார்த்தீங்கன்னா 2 பேரோ 3 பேர் தான் கட்சிக்காரங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே பொதுமக்கள் தான் இதில் மிகப்பெரிய லெவலில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதை கவனிக்க தவறிய அரசாங்கத்தை விட மிகப்பெரிய குற்றம். திருப்பி ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஒரு 10,000 பேர் 30,000 பேர் ஈவன் 4,000 பேர் 5,000 பேர் கூட இடத்துல எமர்ஜென்சி எஸ்கேப் ரூட்டுன்னு ஒன்று வைக்கணும் கம்பல்சரி. அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விஜய் பறந்த இடத்துல ட்ரோனை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மக்கள் தலையை தான் பார்த்தோம். மேலேருந்து ஒரு குண்டூசி போட்டால் கூட கீழே வராது. ஈவன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 2 கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, ஒரு கால் மேலே ஒரு கால் வைக்கிறாங்க அப்படிதான் சொல்கிறேன். நான் இன்னொரு திருப்பி சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே ஒரு சேஃப் ஒர்க் லோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. சேஃப் ஒர்க் கெப்பாசிட்டி ஒரு தெருவில் 200 பேர் தான் இருக்க முடியும்னா அந்த இடத்துல 4,000 பேர் நின்னா எப்படி? அப்போ இடமே இல்லைல்ல. ஈவன் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, அந்த வேலுநாச்சியபுரம் நேம் போர்டு இருக்க பக்கத்தில் ஒரு பெரிய காவா இருந்திருக்கு. அந்த காவால் ஒரு 6 பேர் முதல்ல போய் விழுறாங்க. அதுக்கு மேலே ஒரு 40-50 பேர் மேலே விழுந்ததுனால தான்
மிகப்பெரிய துர்மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட், ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து டீஹைட்ரேஷனால் வந்த மூச்சு திணறலான மிகப்பெரிய விஷயம். இது காரணம் ஆஸ்பெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 3 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு வராங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய டைம் டிலே. இதுதான் இப்போ நான் என்ன சொல்லணும்னா, கவர்மெண்ட்டும் சரி விஜயும் சரி இந்த ரோட் ஷோலாம் அவாய்ட் பண்ணிடணும். ரோட் ஷோவால் தான் அந்த டைமுக்கு அவரால் வந்து ரீச் ஆக முடியல. இப்போது ஒரு சார் இப்போ அது மட்டும் இல்லாமல் விஜய் அப்படிங்கிறவர் இப்போ அரசியலுக்கு அறிமுகம் ஆகியிருந்தாலும் அவர் ஒரு நடிகர், அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளங்களும் ஒரு கூட்டங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பிரச்சாரத்துக்கு வராரு அப்படிங்கும் பொழுது தாவேகா சார்பில் சில இடங்களை சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காவல்துறை தரப்பில் வந்து ஒரு இடத்தை தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்ற இடம் எது? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்போது தாவேகா கேட்ட 2 இடமும் அந்த ப்ரெஸ் ரிலீஸே என்கிட்ட இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போது கவர்மெண்ட் கொடுத்த போலீஸ் கொடுத்த இடமும் இருக்குது. எனக்கு கேட்ட 2மே தப்பான இடம்னு சொல்ல வரேன். அவங்க கேட்ட இடமும் தப்பு தான், இப்போ ஒதுக்கி இருக்க இடமும் தப்பு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஏன் ஒரு மைதானம் மாதிரி ஒரு இடத்துல, காலி கிரவுண்டு மாதிரியான இடத்துல பண்ணியிருக்கணும், அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா அது மாதிரி இருந்திருந்தால் கூட்டம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பிரிஞ்சு போவாங்க. இப்போ ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீவிரத்தரல் அந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸ் இருக்கும், இடம் இருக்கும். இது வந்து ஒரு டென்சிட்டி பாப்புலேஷன். அன்றைக்கி வந்து வியாபாரம் போச்சு, நிறைய பேர் கடையை மூடிட்டாங்க, அங்கே இருக்க வீட்டில் இருக்க கூட வீட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கூட நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஏன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டம் கட்டுக்கான கூட்டம் வரும்ன்றது எதிர்பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி 4 சனிக்கிழமை அவர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டார். அப்போ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து நல்லா ப்ரீ பிளான் பண்ணியிருக்கணும். இதுதான் முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த எமர்ஜென்சி எஸ்கேப் ரூட்டு, எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளானை வந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ அது இல்லாமல் அலோவ் பண்ணது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லாமல் 2 வயது சின்ன குழந்தையிலிருந்து ஒரு 60 வயது மதிக்கத்தக்க முதியவர்கள் வரையும் இங்கே உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதிகமாக குழந்தைகள் பெண்கள் மரணமடைந்த ஒரு பிரச்சாரமாக இது பார்க்கப்படுது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இது எதிரும் பார்க்கலை, ஆனால் எதிர்பார்க்காத சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுந்துயர் வந்து இங்கே நிகழ்ந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் பிரச்சாரத்திற்கு யாரெல்லாம் முதல்ல அனுமதிக்கணும்? காவல்துறை தரப்புலேருந்து இதையெல்லாம் சரிவர கவனிச்சாங்களா? எந்தெந்த மாதிரியான இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சார் நீங்கள் 5 days பிஃபோரே பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் டிவிக்காக அகேன்ஸ்டாகவே சொன்னாங்க. நீங்கள் ஒரு மாடலாக இருக்கக்கூடாது, கர்ப்பிணி வரக்கூடாது, உடல் ஊனமுற்றவங்களாம் அலோவ் பண்ணக்கூடாது, எல்லாம் நல்ல விஷயங்கள். ப்ளஸ் அவங்க ஜட்ஜஸே நிறைய பதப்பதிச்சுன்னா சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய ரசிகர்கள் வந்து பில்டிங் முன்னாடி தொங்குறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் தொங்கி பார்க்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் கைட்லைனில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இங்கே நல்ல விஷயம். நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, ஜட்ஜஸ் வந்து 5 நாளைக்கு முன்னாடியே இந்த 4 மீட்டிங்கில் நடந்த விஷயத்தை வச்சு தான் அவங்க தராங்களே. அப்போ இந்த கூட்டத்தில் எது நடந்தாலும் விஜய் சார்ந்த கட்சி தான் பொறுப்பு. அப்போது அந்த பொறுப்புணர்வோடு நடந்துக்கலன்னு நான் திருப்பி சொல்கிறேன். இன்னொரு பாயிண்ட் வந்து இனிமேல் 1000 பேர் 2000 பேர் நீங்கள் வந்து டிவிக்கான்னு இல்லை, திமுக, டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறமா பாமக எந்த கட்சி எது பண்ணாலும் ஒரு 1000 பேருக்கு மேலே கூடுனா காலி மைதானம் இல்லாட்டி ஒரு நல்ல இண்டோர் ஆட்டம், நல்ல காட்டு வசதி உள்ள அந்த மாதிரி இடத்துல தான் கொடுக்கணும். ஒரு பஜாரில், ஒரு சிலைக்கு பக்கத்தில், ஒரு லேண்ட்மார்க் மாதிரியான இடத்துல வச்சு பண்ணோன்றது வந்து ஏற்றுக்கவே கூடாது. அதுதான் திருப்பி என்ன சொல்கிறோன்னா, எமர்ஜென்சி மாக்ட்ரில்னு ஒன்று கண்டக்ட் பண்ணணும். எமர்ஜென்சி மாக்ட்ரில்னா ஒத்திகை சொல்லுவாங்க. இது மாதிரி பேரிடர் நடந்தால் அவ்வளோ பெரிய மக்கள் மத்தியிலிருந்து பாதிக்கப்பட்டவங்களை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், 4 பேர் 5 பேர் திடீர் 40 பேர் உயிரிழந்துக்கான இது எல்லாமே 20 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சுன்றாங்க. ஏன்னா விஜய் வந்து அந்த மீட்டிங் முடிச்சு இது கிளம்ப டைமுக்குள்ளே அந்த கூட்ட நெரிசல் வந்து டோட்டலாக கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே 40 பேர் உயிரிழந்துக்கான மெயின் காரணமே கூட்ட நெரிசல் தான். இன்னொன்று நல்லா யோசிச்சு பாருங்கள், காலைல 11 மணிக்கே வந்திருப்பாங்க, 3 மணிக்குன்னு சொன்னாங்க, டைம் டிலே ஆகுது. தண்ணி குடிக்கிறது யாருமே இல்லை, போலீஸ்காரங்க கூட தண்ணி குடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ப்ரெஸ் ரிப்போர்ட்டு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்போது ஒரு எனக்கு தெரிஞ்சு 30-40 வயசு உள்ள திடகாட்டமான ஆளை கூட, ஹெல்த்தியாக இருக்கிற ஆளை கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல நிற்க முடியாது. அப்போ கூட்டம் கன்ஜஸ்டடான ஏரியாவில் ப்ளஸ் அவங்களும் நிற்கும் போது என்ன ஒருத்தர் மூச்சு காற்று இன்னொருத்தர் மேலே படும். அதுதான் பாடி டெம்பரேச்சர் தான் ரைஸ் ஆகிறதுக்கான மெயின் காரணம். இன்னொன்று டீஹைட்ரேஷன். இப்போ டீஹைட்ரேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மூச்சு திணறல். இதுதான் வந்து உயிரிழப்புக்கு மிகப்பெரிய காரணம்.
அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆடியோ சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் முன்னாடி வருது. அதே மாதிரி பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சலசலப்பு வருது. அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ரசிகர்கள் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, தொண்டர்கள் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கூரை மேலே ஏறி ஓடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியுது. இது என்ன மாதிரியான ஒரு சூழலை பிரதிபலிக்குது? இதை யார் தான் தடுக்கணும்? அல்டிமேட்டாக கவர்மெண்ட் பொறுப்பு, ஒன்று கட்சி தான் பொறுப்பு. ஏன்னா இது வந்து அரசாங்க நிதியோ வேறு எதுவும் இல்லை. இது வந்து தாவை கண்டக்ட் பண்ண அரசியல் கூட்டம். இப்போ அவர் வந்து சினிமா ஷூட்டிங்கும் பண்ணல. அப்போது இந்த இடத்துல பண்ணதுக்கு முழுக்க பொறுப்பு விஜய் சார்ந்த கட்சி தான் பொறுப்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இது மாதிரி பேசிக் டிசிப்ளின்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லுவார். திருப்பி சொல்கிற விஷயங்கள் அதுதான். நான் ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்ல வரேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது மேலே போய் ஏறுறாங்க, அதனால கூட பவர் கட் பண்ணியிருக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால கூட பவர் கட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஆடியோ கேட்கலன்னா, பொதுவாக நீங்கள் பேசுறது கேட்கலன்னா, விஜய் மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஃபேம், ஒரு ஸ்டாரை கிட்ட போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போது நார்மலாக நிற்கிறது போட்டு கன்ஜஸ்டட் பண்ணனால ஸ்டாம்பேட் ஆகுது, கூட்ட நெரிசல் ஆகுது. இதில் ரொம்ப துக்ககரமான விஷயம் என்னென்னா 12 குழந்தைங்க இறந்துருக்காங்க. அதுதான் வந்து உண்மையிலே தாங்கிக்க முடியாத விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ விஜய் டிவியில் பார்க்குறோம், படத்தில் பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, அவர் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போது விஜயை பார்க்கணுன்னு வந்தவங்களுக்கு 39 பேருக்கு எமனா விஜய் மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய பிரச்சாரங்களில் கூட விஜய் வந்து ஒரு விஷயத்தை மக்கள்கிட்டயே சொல்கிறாரு. நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு இந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது, இடத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் கேட்கக்கூடிய வசதிகளை செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சாரம் நடத்துகிறதே வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இவருக்கும் திமுக அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஒரே ஒரு இப்போ ரொம்ப அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும்னா நாலு இதுலேயும் வந்து கூட்டத்துலேயும் கட்டுக்கணக்கான கூட்டம் வரும். எல்லாருமே எல்லா டிவியும் லைவாக போடுறீங்க. எதிர்பார்த்ததை விட, ஏன்னா இப்போ மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னா காசு கொடுத்து ஹோட்டல் பிரியாணி ஒரு 2000 3000. பட் விஜய் விஷயத்தில் ரசிகர்கள், அதாவது கட்சி சார்ந்தவங்களும் இல்லாமல் ரசிகர்கள் கூட்டம் பெரிய லெவலில் சேருது. திருப்பி கட்சின்னு நான் சொல்லலை, காமன் பப்ளிக்கும் வந்து விஜய் வராரா, படத்தில் பார்த்தவங்க நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வராங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து கூட்டத்தை எப்படி கையாளணும், அதுக்கான முதிர்ச்சி இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் திருப்பியும் ஒன்று சொல்கிறேன், கவர்மெண்ட்டுக்கும் சொல்கிறேன். கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ்டு. சிஎம் வந்து எல்லாருக்கும் சிஎம். இப்போது 39 பேர் இறந்தவங்களுக்கும் அவர் தான் சிஎம், அவர் தான் பொறுப்பு. அதனால தான் ஒரு 10 லட்ச ரூபாய் நிவாரண நிதியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நேற்று ஃபுல்லாக சிஎம் நைட்டே போயிருக்க காலைல சொல்லிட்டு இனிமேல் மிட்டிகேஷன் பிளான்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் விஷயங்கள் என்னென்னா, ஈவன் இபிஎஸ் சார் பேசுறது கூட எதிர்கட்சிகள் நடத்துகிற மீட்டிங்கில் வந்து சரியான பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இனிமேல் சரி செஞ்சுட்டு இன் ஃபியூச்சரில் வராமல் தடுக்கும். நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிஎம் பிரைம் மினிஸ்டரு அப்புறமா மற்ற ப்ரோக்ராம் நடக்கச்ச ஒரு டேக்லைன் இசட்பட் பாதுகாப்பு மாதிரி ஒரு டேக் போட்டு தான் ஆளை உள்ள விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புள் தான் அலோவ் பண்ணணும். இதுமாதிரி காமன் பப்ளிக்கு எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஓப்பன் ஃபோரமில். இன் ஃபியூச்சரில் அடுத்த சனிக்கிழமை கண்டிப்பாக விஜய் மீட்டிங் நடக்கக்கூடாது. இப்போ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் இதுக்கு மேலேயும் விஜய் செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ இந்த 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, இந்த உயிரிழப்புக்கு யார் கண்டிப்பாக பொறுப்பேற்கணும்? இப்போ தாவேகா சார்பாக பார்க்கும் பொழுது மாவட்ட செயலாளர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க, புஷியானந்த் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க, விஜய் மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சதா இது வரைக்கும் தகவல் வெளியாகலை. இதுக்கு யார் முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க? ரூல்ஸு ஆக்டு சட்டம் மாவட்ட செயலர் யாருன்னே தெரியாது. அங்கே போய் இவர் தான் மாவட்ட செயலாளர் சொன்னால் கூட மாவட்ட செயலர் யாருன்னு தெரியாது. ஈவன் புஷி ஆனந்த் கூட இப்போ தான் தெரியும். புஷி ஆனந்த் கூட்டம் எதுக்கோசம் சேர்ந்துச்சு, அங்கே 30,000 பேர் கூட்டம் எதுக்கோசம் சேர்ந்தது. அங்கே இப்போ புஷி ஆனந்த் போய் நிற்கிறாரு, அங்கே போய் 1000 பேர் சேருவாங்களா? அப்போ விஜய் தான் பொறுப்பு, விஜய் மேலே ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடும், பேட் எக்ஸாம்பிள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உலகநாயகன் நடிகர் கமலஹாசனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுகளில் ட்ரெயின் கவுந்தது இந்தியன் 2.0. அப்போ 3 பேர் இறந்தாங்க. கமலஹாசனை அரெஸ்ட் பண்ணாங்க, அதான் சட்டம் சொல்லுது. அப்போது விஜயும் அரெஸ்ட் பண்ணணும். இதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு மோசமான பேட் எக்ஸாம்பிள்